பிள்ளைகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் 28வது பாடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். 28வது பாடம் மார்ட்டின் லூதரை பற்றிய ஒரு பாடமாகும். நாங்கள் பாடம் 23, 24 இந்த நபரை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். இந்த பாடத்தில் இவரை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். மார்ட்டின் லூதர்னு பேர் உங்களுக்கு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கிறிஸ்தவ சபையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் மார்ட்டின் லூதர் ஆவார். இவர் என்ன செய்த மிகப்பெரிய பணி அல்லது தொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் லத்தீன் மொழியிலிருந்து வேதாகமத்தை விளங்கக்கூடிய ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் இவரே. ஆகவே இவருடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கிய சம்பவங்களையும் குறித்து நாங்கள் இந்த பாடத்தில் கவனிக்க போகிறோம். ரைட். இவர் 1483ஆம் ஆண்டு, அதாவது 14ஆம் நூற்றாண்டு பகுதியில் ஜெர்மனியில் செக்சனின்னு ஒரு இடத்துல இவர் பிறக்கிறாரு. இவர் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை ஒரு சுரங்க தொழிலாளி. சுரங்கங்கள்னு நீங்கள் கண்டிருப்பீங்க. தங்க சுரங்கம், வைர சுரங்கம் அல்லது நிலக்கரி சுரங்கம், அதாவது நிலத்துக்கு கீழே பூமிக்கு அடியில் இருக்கிற விலை உயர்ந்த கனிமங்கள், தாதுக்களை எடுக்கிற ஒரு பணியில் இவருடைய தந்தை ஈடுபட்டு வந்தார். இவர் ஒரு ஏழ்மையான குடும்பம், பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனாலும் இவர் நல்லா படிப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் இவர் என்ன செய்வார்? நல்லா படிப்பார். ரைட். இவர் நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு படித்து பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டியும் இவர் போகிறாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே விடுதலை பற்றி, எங்களுக்கு எவ்வாறு விடுதலை கிடைக்க வேண்டும், அந்த காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், மனிதருக்கு அடிமைகளாக வச்சிருப்பாங்க, ராஜ்யம் மனிதர்களை அடிமைகளாக வைத்திருக்கும், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் போது மனித விடுதலையை பற்றி இவர் சிறு வயதிலேயே சிந்தித்து அதில் ஆர்வம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாரு? ஒரு மத குருவாக இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பணியை முன் எடுத்து செல்வதற்காக இவர் 16ஆம் நூற்றாண்டு அளவில் ஒரு துறவற மத குருவாக மாறுறாரு. மாறி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜெர்மனியில் சமய சீர்திருத்தத்துக்கு வித்திடுறவர் இவரே. இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் திருச்சபையில் இருந்த பல்வேறுபட்ட குறைபாடுகளை திருத்துவதே எங்களுடைய மார்ட்டின் லூதரோட நோக்கமாக காணப்பட்டது. இவர் இவருடைய போதனைகள், இவருடைய செய்கைகள் மூலமாக கிளர்ச்சிகளை இவர் ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆயினும் இவர் என்ன செய்கிறாரு? ஒருவர் தமது நற்செயல்கள் மூலமன்றி இயேசு கிறிஸ்துவில் உள்ள திட நம்பிக்கை மூலமாக மட்டுமே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை முன்வைத்தார். ரைட். விடுதலை நாங்கள் பெற வேண்டுமாயின் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. இப்போ இவர் இந்த போதனை செய்த பிறகு என்ன நடக்குது? திருச்சபையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. ரைட். ஆனால் லூதர் தனது வாத பிரதிவாதங்களை திருவிவிலியத்தை அடிப்படையாக கொண்டு முன் வைக்கிறாரு. ரைட். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் உணர்றாரு திருவிவிலியத்தின் மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம். அதாவது இந்த திருவிவிலியம் சிலருக்கு மாத்திரமே இருக்குது, வெவ்வேறு மொழிகளில் இருக்குது. ஜெர்மன் மொழியில் காணப்பட்ட போதிலும் சில பகுதிகள் விளங்குவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆகவே இவர் அந்த சந்தர்ப்பத்தில் உணர்றாரு, ஏன் நாங்கள் இந்த திருவிவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்க கூடாதுன்னு.
அவ்வாறே அவர் என்ன செய்கிறாரு, எபிரேய மொழியிலான பழைய ஏற்பாடையும் கிரேக்க மொழியில் இருக்கிற புதிய ஏற்பாடையும் இவர் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்து இவருடைய இந்த இயேசு கிறிஸ்துவின் திட நம்பிக்கை மூலமே விடுதலை பெற முடியும் என்ற கருத்துக்களை இவர் முன்வைக்கிறாரு. அதன் மூலம் சபையில் ஒரு கிளர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுது. ரைட். இவரோட வாழ்வில் எங்களோட வாழ்வுக்கு நாங்கள் என்ன படிக்கலாம்? இவர் 14ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம், நாங்கள் இப்போ 2024ஆம் ஆண்டில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு இவருடைய வாழ்விலிருந்து படிப்பதற்கு ஏதேனும் உண்டா? நிச்சயமாக உண்டு பிள்ளைகளே. ரைட். நம்முடைய வாழ்வை நாம் நல்வழிப்படுத்தி முன்னடத்தி செல்ல நாங்கள் முயற்சி எடுப்பதோடு இறையரசின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் செயல்பட வேண்டும். இவர் அந்த விடுதலை மற்றும் முன்னோக்கு சிந்தனை உள்ள ஒருவராக காணப்பட்டபடியினால் இவர் இயேசு கிறிஸ்து மக்களுடைய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வைத்திருக்கும் திட நம்பிக்கையினூடாகவே மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும்னு இவர் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி தான் பிள்ளைகள் அவற்றிருந்த ஆற்றல், அவருடைய திறமைகள், அவருடைய மொழி திறமை, அவருடைய எழுதும் திறமை ஆகியவற்றை கொண்டு இவர் என்ன செய்கிறாரு, வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கிறாரு. நாங்களுமே எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்களை கடவுளுடைய மகிமைக்காக எங்களுடைய இறைராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்தவித தடைகள், எந்தவித கஷ்டங்கள் வந்தாலுமே நாங்கள் இறையரசின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த சிந்தனையோடு உங்கள் முன் நான் ஒரு மரண வசனத்தை வைக்க விரும்புகிறேன். திருப்பாடல் 81ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். தேவன் தாமே பிள்ளைகள் இந்த மார்ட்டின் லூதரை எடுத்து பாவித்தது போல உங்களையும் மிக வல்லமையாக எடுத்து பாவிக்க கிருபை செய்வாராக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.